get latest news updates, subscribe to my channel. Don't forget press bell icon. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டணி அமைக்கிறானுங்க. என்ன கூட்டணினா மெகா கூட்டணியா? அட பாவிங்களா, மெகா கூட்டணி எதுங்க? ராமதாஸ் வன்னிய சமுதாயத்துல பிறந்தேன்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேங்க. நான் வன்னிய பொண்ணுன்னு சொல்றதுக்கே சத்தியமா வெட்கப்படுறேன். ஒரு எச்சக்கல நாயி அம்மாவை எப்படி எல்லாம் அசிங்கமா திட்டானே, இவன் போய் அந்த கூட்டணி வச்சிருக்கான். என்ன சொன்னான் தெரியுங்களா? இவனுங்க 2 பேரும் அம்மாவோட டயரை நக்குனானுங்களாம். ஏண்டா அவனுங்க அம்மாவுடைய கார் டயரை நக்குனானுங்க, நீ எதடா நக்கிறதுக்கு அவங்கிட்ட போய் கூட்டணி வச்சிருக்க நாய? எதுக்கு போன? 500 கோடி ரூபாய் பணம். அட பாவிங்களா, யார் அப்ப விட்டு சொத்து? மக்களுடைய பணம். இந்த நாய்களை 2 பேரும் தூக்கிட்டு போய் கடல்ல போடணும். பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா உத்து பாருங்களேன், எரும மாடு சிரிக்கிற மாதிரியே இருப்பான். நீங்க யாரும் அவனோட எரும மாடு சிரிச்சு பார்த்தலன்னா நேரா போய் அந்த ஆள் மூஞ்சி பாருங்க, எரும மாடு எப்படி சிரிக்குமோ அப்படியே இருப்பான். இவன் வந்து அம்மாவுடைய ஆட்சி நடத்துறானுங்களா? என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த பக்கம் இவனோட உருவான், அந்த பக்கம் ஓபிஎஸ் ஓட உருவான். 2 பக்கம் 2 பேரும் நின்னுகிட்டு மக்களை பயம் காட்டுறாங்க. பாவங்க, ஒரு புள்ள பாத்ரூம் போக போச்சு, நிமிந்து பார்த்து பேனர்ல இவங்க மூஞ்சி பார்த்து அலறி வீட்டுக்கு ஓடிச்சு. அப்படியாப்பட்ட ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட்டணி அமைக்கிறானுங்க. அம்மா ஆட்சி நடக்குதா? என்ன பாவிங்களா, அம்மா ஆட்சி நடக்குன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வரைக்கும் பொண்ணுக்கெல்லாம் அம்மா ஆக்கிட்டு இருக்கான் பாவிங்க. இவன் சொல்ற அம்மா ஆட்சி நடக்குது, இது எங்கேயாவது அநியாயம் நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இதுதான் அம்மா ஆட்சியா? ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு புள்ள வந்து அம்மா ஆக்கி அனுப்பி வைக்கிறான். இத சொல்ற அம்மா